ஈவினிங் நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். வாழைப்பழ பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 3 வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து இந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை அந்த நெய்யில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த வாழைப்பழத்தோட ஸ்மெல் போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 200 ml ரவை சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்து அந்த வாழைப்பழத்தோட இந்த ரவாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவா வந்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நெய் சேர்த்தாது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்ததா 280 ml பால் சேர்க்கிறேன். பசும்பால் தான் சேர்க்கிறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணையிலேயே அது ரவா வந்து நல்லா ட்ரை ஆயிரும். அடுத்ததா இதுல தேங்காய் பூ சேர்த்து கொஞ்சம் வாசத்துக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சால்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கு. கடைசியா 200 ml சக்கரை சேர்க்கிறேன். சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய் சேர்த்தோன்னா நல்லா திரண்டு வரும். இதை அப்படியே வேற பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து ஒரு பவுல் வச்சுக்கலாம். அடுத்ததா இன்னொரு பவுல்ல 1 கப் அளவு மைதா சேர்த்து 1 சிட்டிகை சால்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியா மாவு கரைக்க வேணாம், கொஞ்சம் தண்ணியாவே கரைச்சிக்கலாம். ஏன்னா அந்த உருண்டையில லைட்டா பட்டாலே போதும். இப்போ எல்லா